என் தங்கப்பிள்ளையே, இன்று சதுர்த்தியினுடைய இந்த சனிக்கிழமையினுடைய விடியலில் உனக்கான வெற்றி விடியலை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன் கைகளில் ஒன்றை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய். உனக்கான வெற்றியை உறுதியாக தந்திட உன் அம்மா நான் வந்து விட்டேன். நீ என்ன நினைத்தாலும் சரி, எது வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக தந்தே தீருவேன். என் குழந்தையே, வாழ்க்கை 1000 வழிகளை கொடுத்தாலும், எப்பொழுதும் அந்த 1000 வழிகள் மனதில் இருந்தாலும் அலட்டிக்கொள்ளாமல், அடுத்தவர்களிடம் சொல்லி புலம்பாமல், அடுத்து என்ன செய்யலாம் என்று ஆழ்ந்து யோசித்து, அடுத்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளும் ஒவ்வொரு மனிதனும் பக்குவப்பட்ட மனிதன்தான் என்பதனை மறந்து விடாதே. அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை உனக்குள் நான் காண விரும்புகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய பக்குவம் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை உனக்கே என்னவென்று உணர்த்தி கொடுத்துவிடும். உன் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கே சொல்லிவிட்டு சென்றுவிடும். என் குழந்தையே, ஒரு சில மனிதர்களை நீ பார்த்திருக்கிறாயா? நன்றாக உன்னோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உன்னை விட அவர்களுக்கு முக்கியமானவர்கள் யாரேனும் வந்துவிட்டால் உன்னை அம்போ என விட்டுவிட்டு அவர்களை தேடி போய்விடுவார்கள். அந்த ஒரு நொடி உனக்கு மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றும். எப்பொழுதும் யாரையும் இப்படி நாம் விட்டு செல்லக்கூடாது என்று. எப்பேற்பட்டவர் முக்கியமானவராக இருந்தாலும் நம்மை நம்பி நம்மோடு பேசி கொண்டிருப்பவர்களும் நம்மை நம்பி நம்மோடு வந்தவர்களையும் நாம் நட்டாற்றில் விட்டுவிட்டு செல்லக்கூடாது. இருவரையும் ஒன்று போல அரவணைத்து செல்ல வேண்டும் என்று என் குழந்தை நீ உணர்ந்திருக்கிறாயல்லவா? இதுதான் வாழ்க்கை பாடம். இதற்கு பெயர்தான் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அனுபவம் என்பது. என் குழந்தையே, சில பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்தில் வேண்டுவது என்னவாக இருக்கிறது தெரியுமா? அம்மா, நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். காசு பணம் அன்றன்று. உழைத்து சம்பாதித்து உண்ணும் உணவு, ஜீரணமாகி படுத்ததும் உறக்கம், இவை போதும் எனக்கு, இதுவே எனக்கு பெருஞ்செல்வம் என்று கேட்கின்றார்கள். என்னவென்று உனக்கு புரிகிறதா? அன்றன்று உழைத்து அன்றன்று அதனை சாப்பிட்டு அப்பொழுது உறங்கும் பொழுது அந்த உணவும் ஜீரணித்து நல்லபடியான ஒரு உறக்கத்தையும் கொடு, எனக்கு போதும் என்று கேட்கின்ற பிள்ளைகளும் இங்குதான் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கென நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுக்க எப்பொழுதும் இந்த அம்மா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கவலைகள் ஒருபோதும் மருந்தாகாது. அவைகள் நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷம் என்பதனை மறக்காதே. அதுபோல எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு தன் நம்பிக்கையோடு போராடி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வாழ்ந்து ஒருவன் உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள். அதுவே தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் இந்த மனிதர்களின் உலகம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதில் இருக்கின்ற நேரம், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற எண்ணம் ஒருபோதும் வந்து விடுவதில்லை. செய்யும் செயலை முழு மனதோடு செய். வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். நாம் சரியாகத்தான் செய்திருக்கிறோம். நாம் நினைத்தது போல நாம் இதனை செய்திருக்கிறோம். நாம் எண்ணியது போல நம்முடைய முயற்சிகளை இதற்காக செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி, என் பிள்ளை, நீ நிச்சயமாக மனதளவில் நிம்மதி அடைவாய். அந்த நிம்மதி போதுமே. வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பது இந்த நிம்மதிக்காகத்தானே. என் குழந்தையே, எல்லாம் தெரியும் என்று ஆட்டம் போட்டுவிடக்கூடாது. பின் ஓடவிட்டு ஆட்டம் காட்டும் இந்த காலம் என்பதனை இதனை அனுபவித்தவர்கள் நிச்சயமாக புரிந்திருப்பார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும்
நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் போதும். ஒருவர் தனித்து விடப்படுகிறார், யாரும் இல்லாமல் தனியாக நிற்கிறார் என்றால் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற நினைக்கக்கூடாது. ஏமாற்றத்தை கொடுக்காது. அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடிந்தால் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் விட்டு விலகிச் சென்று விட வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய உண்மையான கருத்து. என் குழந்தையே, எப்பொழுதும் எதை பற்றி யோசித்தாலும் அங்கே நான் இருப்பேன். நீ எந்த நொடியிலும் உன்னுடைய சிந்தனைகளை என் மீது செலுத்திவிட்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்க்க வேண்டாம். யார் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ, மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் நல்லவர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் தீமைகளை செய்கின்றவர்கள் கெட்டவர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை புரிந்து கொள்வதற்கு நீ பெரிதாக எதையும் படித்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ துணிந்து விட்டால் போதும். இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி எந்நாளும் இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இறைவன் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ தெய்வத்தை நம்ப வேண்டும். ஏனென்றால் 2 விஷயம்தான் நடக்கும். 1, தெய்வம் உன்னை காப்பாற்றும். 2, தெய்வம் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை உனக்கு காண்பித்து கொடுக்கும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா வெற்றிக்கும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தட்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் உன் முன்னால் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே நீ உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி விட்டது என்பதனை உனக்கு தெய்வம் உணர்த்துவதைத்தான் ஏதாவது அறிகுறி மூலமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரியப்படுத்துவார்கள். என் குழந்தையே, எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற உதவிகளை நீ சரியாக பெற்றுக்கொள். எந்த நேரத்திலும் நமக்கு நடந்ததை எல்லாம் எண்ணி நிச்சயமாக கலங்காதே. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் என்பது உன்னுடைய நிலையான புரிதலாக இருக்கும் பொழுது இதையெல்லாம் சரியாக ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியான இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அது போதும். மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். யாரிடமும் போராடாதே, எவரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்காதே. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று நிச்சயமாக உறுதியாக கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, யாரிடத்திலும் விவாதித்து கொண்டிருப்பது எல்லாமுமே சில காலம்தான் என்பதனை சற்று நேரத்திலேயே உனக்கு புரிய வைத்துவிடும். அதனால் எதையும் அமைதியாக கடந்து செல். உன் மனது மகிழட்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே
உனக்கு வேண்டியது எல்லாமும் ஒவ்வொரு நாளும் நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து கொண்டிருப்பதை விட உனக்கான நன்மைகளை எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்து விடாது. வீசப்படும் கல்லிலும் பேசப்படும் சொல்லிலும் கவனமாக இருக்க வேண்டும். கல் உயிரை கொல்லும், சொல் ஒருவரை உயிரோடு கொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு பேசுவதற்கு முன்னால் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்துவிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ பேசிச் செல்ல வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டு. சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அற்புதத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து விட்டதல்லவா? எப்படி வாழ வேண்டும் என்று 20 ஆண்டுகளும் எப்படி வாழக்கூடாது என்று 30 ஆண்டுகளும் கற்றுக்கொண்டு 50 வயதுக்கு மேல்தான் இந்த வாழ்க்கையையே வாழத் தொடங்குகிறார்கள் இந்த மனிதர்கள். ஆரம்பத்திலேயே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல மனிதர்கள் எப்பொழுதுமே தனக்கானவற்றை சரியாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை அவர்களுக்கானதாக மாறியிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருவது எல்லாமும் வெற்றிக்கான அறிகுறிகள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் நடத்திவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கிக்கொண்ட என் பிள்ளை, நீ இழந்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து இனி உனக்காக நான் வருவதை புரிந்து என்னாலும் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி நடப்பதும் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களும் என்னாலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த சூழ்நிலைகளை நீ எந்நாளும் உனக்கு சாதகமாக்கி கொண்டு உன்னுடைய மன உறுதியை நீ எப்பொழுதும் தெளிவாக்கி கொண்டு எந்நாளும் உனக்கான நன்மைகளை நீ நடத்த தயாராகிவிட்டால் அது போதும். இன்று சதுர்த்தி மதியத்திற்கு பிறகு ஆரம்பமாகின்றது. விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் மாலை நேர வழிபாட்டுக்குரியவரான விநாயகரை என் பிள்ளை நீ மனதார வழிபடு. நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர் தீர்த்து கொடுப்பார். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக முதலாவதாக நாம் வணங்கி செல்லக்கூடியவர் அந்த விநாயக பெருமான் அல்லவா? அவரை இன்று நீ வணங்கி செல்லும் பொழுது நீ செய்ய நினைக்கின்ற காரியம் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. விடை தெரியாத வாழ்க்கையில் வழிதடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அற்புதங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, தெளிவில்லாத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை மிகுதியாக காயப்படுத்திய பொழுது அந்த இடத்தில் நீ விழித்து கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அதே பிரச்சனைகளுக்குள் நீ சிக்கிக் கொண்டிருக்கக்கூடாது. இனியாவது இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் என் குழந்தை சரியான மனநிலைக்கு நீ வந்துவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய். நடப்பதை எல்லாம் தெரிந்து இனி இந்த தாயின் அன்போடு அரவணைப்போடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை நாட்ட நீ மனமகிழ்ச்சியோடு சென்று கொண்டே இரு. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தரட்டும்.
நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும். எந்நாளும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு இனியும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.